இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் ராஜ் அண்ட் ராம். இன்றைக்கி காலைல முதல் ஆர்டர் எடுத்தாச்சு. எங்கன்னா போர்சோவில் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னால் போர்ட்டரில் ஒரு ஆர்டர் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். காலைல ஃபஸ்ட் ஆர்டர் ஆக்சுவலாக இன்றைக்கி வடபழனியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வடபழனி போயிருந்தேன். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வடபழனிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க. இல்லைன்னா போர்ட்டரில். ஆனால் பிக்கப் பார்த்திங்கன்னா ட்ரை ஐஸ். அவங்க கொடுத்த மெட்டீரியல் வந்து ட்ரை ஐஸ்னால் அந்த ஐஸ்கிரீம்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ பைக்கில் அதை வைக்க முடியாது. ஸோ அவ்வளோ கூலிங்கான ஒரு விஷயத்த அவங்க ஏதாச்சும் போட்டு பேக் பண்ணி கொடுப்பாங்களா இல்லை தெர்மாக்கால் பாக்ஸ்லன்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஸோ அதனால் அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை வரைக்கும் 226 ரூபா போட்டிருக்காங்க. பட் 15 கிலோமீட்டர் தான். பட் போர்சோவில் ஏமாந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 15னாக்கா அது எப்படியும் 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் வரும். அவங்க வந்து கம்மியாக காட்டுவாங்க. ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் எடுத்திருக்கேன். இது வந்து 140 ரூபா. என்னென்னா இங்கேருந்து ராமாபுரத்துலேருந்து பெருங்குடி வரைக்கும். ஸோ போன ஆர்டர் வந்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், காமாட்சி ஹாஸ்பிட்டலில். ஸோ காமாட்சி ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 மணி ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் ரிங் போகல ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் போர்ட்டரில் ஃபஸ்ட் ஆர்டரே நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் போர்ட்ரு இன்றைக்கி தருவான்னு எனக்கு தோணலை. ஏன்னா இது வந்து 4th சாட்டர்டே, ஆர்டர் டல்லாக தான் இருக்கும். போர்ட்ரு பெருசாக ஓடாது. ஸோ போர்ஸோவும் ரேப்பிடோவை நம்பி தான் ஓட்டணும். ரேப்பிடோ கூட டவுட்டு தான். போர்ஸோவை நம்பி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஓட்டலாமா வேண்டாமா அப்படின்ற எண்ணத்தில் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கிண்டி வரைக்கும் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்தேன். சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு ஆர்டர் ஒன்று ராமபுரத்தில் விழுந்துச்சு. சரி 144 ரூபா தான் எடுத்துகிட்டு போகலாமேன்னு எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரை ஐஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அதை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. மைனஸில் பார்த்திங்கன்னா 40 டிகிரி வரைக்கும் போகும். அது நார்மலாக நம்ம ஐஸ் வந்துட்டு -5 டிகிரிஸ் தான் வரும். -5 டிகிரி தான் இருக்கும். பட் ட்ரை ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா -40 டிகிரி வரைக்கும் இருக்கும். ஸோ அதை வந்து பைக்கில் வைக்கிறோம் அப்படின்னா, சீட்டு மேலே வைக்கிறோன்னா சீட்டு வந்துட்டு கட்டை மாதிரி ஆகிடும், ஃப்ரோஸ் ஆகிடும். ஸோ நம்ம கை வச்ச உடனே சீட்டு உடஞ்சிரும். இந்த கவர்லாம் பார்த்திங்கன்னா கவரு உள்ளே இருக்க ஃபோம்லாம் உடஞ்சி வந்துடும். ஸோ அதனால் நான் ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். கஸ்டமர் ஒன்றுமே சொல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சு தான் புக் பண்ணியிருக்காங்க. ஓகே இங்கே கேன்சல் பண்ணிக்கோங்க, நான் மறுபடியும் புக் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆசை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எப்படி போனான்னு நமக்கு வந்துட்டு நம்ம போனால் போகுதுன்னு பார்க்குறாங்க. அவங்க தெரிஞ்சே தான் இதெல்லாம் கொடுத்து விட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா டைம் பாஸ்க்கு எடுத்த மாதிரி தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு பிக்கப்பே லாங்கு. ஸோ டெலிவரி முடிச்சுட்டு வேறு வந்தால் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி டவுட்டாக தான் தெரியுது. பட் பார்க்கலாம் எப்படியும் வரும். ஏன்னா போர்சோவில் ஒன்று அங்கங்கே விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. போர்ட்டர் சுத்தமாக ஆஃப் ஆகிடுச்சு. ஆனில் வச்சு அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன். ஸோ இதுவும் லாங் பிக்கப் தான். பெருங்குடியில் நின்றுட்டு இருந்தேன். பெருங்குடியிலேருந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் பிக்கப்பு. ட்ராப் வந்துட்டு வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி VIT மாம்பாக்கத்தில். ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே லாங் பிக்கப் தான். பட் ஆனால் எனக்கு லாஸ் கிடையாது எதுவுமே. இதுவே பார்த்திங்கன்னா 261 ரூபாய்க்கு 22 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்கான். பட் ஆனால் இது வந்து கிலோமீட்டர் கரெக்டாக வருது, 23 தான் வருது. ஸோ 23 கிலோமீட்டருக்கு 261 ரூபா கொடுத்துருக்கான். 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு 4.5 கிலோமீட்டர் பிக்கப்னா கூட ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர்லேயுமே ஹைக் போட்டு கொடுத்துருக்கான் இன்றைக்கி போர்சோவில். ஸோ அந்த ஹைக் வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எதுவுமே வந்து லாஸ் கிடையாது இன்றைக்கி. நல்லா பார்த்துக்கோங்க. பொதுவாக போர்ட்டர்லலாம் இவ்வளோ லாங் பிக்கப் எடுத்தோம்னா லாஸ் தான் வரும். ரேப்பிடோலையும் லாஸ் தான் வரும். பட் போர்சோவில் லாங் பிக்கப் எடுக்கிறப்ப ஹைக் வந்து 18%, 20% அந்த மாதிரி போடுவான். ஸோ இன்றைக்கி எல்லாமே 15% 20% வரைக்கும் ஹைக் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஸோ அதனால் எனக்கு லாபம் ஃப்ரெண்ட்ஸ். இது லாஸ் கிடையாது. ஸோ லாங் பிக்கப் வந்து லாஸ் கிடையாது இன்றைக்கி. ஸோ ப்ராஃபிட்டாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு வேக்சின் மருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரீசரு, ஒரு ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி ஃப்ரீசர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ 2 ஃப்ரீசர் வச்சு நடுவில் அந்த வேக்சின் வச்சு மெடிசன் கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டர் முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போயும் இன்னுமே வந்துட்டு போர்ட்டர் வந்துட்டு கொடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போர்சோவில் தான் போட்டுக்கிட்டு இருக்கான். போர்சோவில் இன்றைக்கி பரவாயில்ல. பட் லாங் பிக்கப்பாக இருந்தாலும் ரேட் இருக்கவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. போர்ட்ரு தூங்கிருச்சு அப்படியே. நான் ஆனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் போர்ட்ரு. பட் ரிங் போகவே இல்லை, ஒரு ரிங் கூட போகலை. பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஏன்னா மாம்பாக்கம் ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஆர்டர் எடுத்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா மாம்பாக்கத்துலேருந்து கிண்டி ரேஸ் கோர்ஸ் வரைக்கும். ஸோ இது வந்துட்டு 315 ரூபா போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 318ன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா 1 ஹவர் நின்ட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.25 மணி நேரம் ஆச்சு. ரேபிட் ஃபோட்டோவில் ஒரு வழியாக கொடுத்துட்டான். ஏன்னா ஈவினிங் வந்து மாம்பாக்கத்துலேருந்து நம்ம எம்டி டிரைவ் எங்கே போனாலுமே வந்துட்டு டைம் இருக்காது அதுக்கப்புறம் ஓட்டுறதுக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம், 7 ஆனாலும் வெயிட் பண்ணலான்னு சொல்லி நின்றுட்டேன். ஸோ கரெக்டாக 6:15க்கு ஆர்டர் போட்டான். இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாத் மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு சாம்பிள் மாதிரி அனுப்பியிருக்காங்க. நல்லா டைட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 10 கிலோ இருக்கும். பின்னால் வச்சு கட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து எல்லா ஆர்டருமே வந்துட்டு 1/2 hour இல்லை 1 hour வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே ஹைக் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக ஓட்டியிருக்கேன். காலையில் நான் வந்தது லேட்டு, 11 மணிக்கு தான் வந்தேன். ஸோ ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணேன். அது ஒரு 1 hour 3/4 மணி நேரம் போயிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி வந்துட்டு ஆஃப் டே ஓடின மாதிரி தான் கவுண்ட் வருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த நேற்று முந்தானத்துலாம் ஒரு ஆர்டர் ஒன்று ஓடணும் இல்லையா, அவங்க வேறு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 100 rupees வரும் எப்படியும். ஸோ அது ஒரு 100 ரூபா பேசியிருக்கணும். 150 தருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்துட்டு அதுக்கு வீடியோ போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போர்ஸோவில் வந்துட்டு 630 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் போர்ட்டரில் இதை வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 900 ஆச்சு. 900 ப்ளஸ் வந்துட்டு ஒரு 150 இன்னொரு ஆர்டர் இப்போ போவேன். அது வந்து வடபழனி தான் ட்ராப்பு. அதையும் முடிச்சுட்டு வந்துட்டேன்னாக்கா 1050 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பெட்ரோல் செலவு கம்மி தான், 150 தான் ஆயிருக்கும். ஸோ போக 900 இன்றைக்கி ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் மண்டே கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாளைக்கு நம்ம ஓட்ட மாட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.